இன்னைக்கு இல்ல, அதிமுகவை நான் விட பலமான கூட்டணி நான் ஏதோ ஒண்ணு அதுதான் புதுசா உருவாக போகுது போல சொல்ல தெரியுது. வருகின்ற என்னுடைய வாதம், வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அந்த கூட்டணி நீங்க கான்கிரீட்டா இருக்குன்னு சொல்றீங்க. சரி. ஆனால் மக்களுக்கு விரோதமா இருக்கு. ஆ. இங்கன இல்ல சார், அதாவது திமுக ஒரு பெரிய கூட்டணி சார். ஆ, திமுகவுக்கு எதிரா அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். ஆமா தானே? ஆமா, இப்ப ஆமா. வரைக்கும் இல்ல, இன்னும் 2 ஏன் மாசம் இப்ப வெயிட் இல்லன்னு பண்ணுங்கன்றீங்க. சொல்றீங்க? இப்ப ஆனா பாஜக அதை விட ஒரு இல்ல, இல்ல. பலமான இப்ப கூட்டணி ஏதோ ஒண்ணு அமைய இப்ப போகுது போல தெரியுதே. இப்ப பாஜக வந்ததுக்கு பிறகு எங்களுடைய கூட்டணிங்கிறது வேற. இப்ப நீங்க பாராளுமன்ற தேர்தலே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 2 பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தாலே பாதிக்கு பாதி தொகுதிகள்ல நாங்க பாராளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்றிருப்போம். ம். உங்களுக்கே நல்லா தெரியும் ம். நீங்களே. ம். அப்ப இப்போ மக்கள் விரோதம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. ம். அவங்க வேங்கவேல் பிரச்சனையிலிருந்து ம். இங்க கூலி கட்டு போராடினாங்களே ரிப்பன் பில்டிங் கிட்ட, ம். அந்த மக்கள் வரைக்கும் ம். விடுதலை சிறுத்தைகள் ம். குரல் கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. ம். அடுத்ததாக சார், நீங்க இஷ்யூ இல்ல, மீண்டும் இல்ல, மீண்டும் சொல்றீங்க. அடுத்த நான் என்ன ஒரு கேக்குறேன் விஷயத்த சொல்ல வர்றேன். சார், நீங்க விஜய் ஒரு பிரம்மாண்டமா இல்ல, தெரியுறாரு. இல்ல. விஜய் தலைமையில ஏதோ ஒரு விஜய் அலைன்ஸ் ஒண்ணு பெருசா இல்ல, இல்ல. அமைய போகுது போல தெரியுது. விஜய் பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்படுகின்றார். 3வது இடத்துல இருக்கவர் 3வதா தான் வர முடியும். ஆ. நீங்க நான் கிராமப்புறத்துல பிறந்தவன். நீங்களும் இனிமே அப்படியே தான் இருப்பீங்க. ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 பேர் திமுக காரா இருப்பான், 500 பேர் அதிமுக காரா இருப்பான். அங்க ஃபீல்டு ஒர்க்கர் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு 50 ஓட்டு கூட வரும், 50 ஓட்டு கம்மியா வரும். இதுதான் இருக்கிற லாஜிக். ம். இதுல இந்த சில்லறையா எந்த இடத்துக்கும் போகாம இருந்தாங்க பாருங்க, ஒரு 10 பேர் 5 பேர். ம். இவங்க தான் விஜய் கிட்ட போவாங்க. இவங்கள தான் ஏற்கனவே அது ஏதோ பெருசா தெரியுமா? அது பெருமையா கட்டமைக்கப்படுகிறது. இவங்களே தான் ஏற்கனவே சீமான்ட்ட இருந்தாங்க. இவங்களே தான் 3வது இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி மக்கள் நீதி மையம் அவர் கமல்ட்ட இருந்தாங்க. சரி. இவங்க இல்லன்னா இவங்க 2 பேர் இந்த 3 பேருமே இல்லன்னா நோட்டா கிட்ட இருப்பாங்க. ம்ஹும். இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுற குரூப். ம். இது 3வது இடத்துல இல்ல, 4வது இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்களேன். ம். இது மாயையாக கட்டமைக்கப்படுகிறது. சரி. ஏதோ செங்கோட்டையன் ஒரு அகில இந்திய தலைவர் போல, அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில ஒரு 10,000 வாக்குகளை வாங்குகின்றவர். நான் இன்றைக்கும் புரட்சித் தலைவருக்கு இப்ப ரூட் போட்டு கொடுத்தேன், நான் அம்மாவுக்கு ரூட் பண்ணேன், இது இப்ப இந்த விஜய்க்கு அப்படின்ற இந்த மாதிரி மாதிரி சொல்றாரு. வார்த்தைகள்லாம் டிஎம் சௌந்தரராஜன் சொன்னாராம். நான் பாடினதுனால தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு. பிறகு இல்ல, கடைசியில அவர்தான் சொன்னார்ல, நான் இல்ல, வழிகாட்டியாக இருந்தேன். கடைசி காலத்துல எம்ஜிஆர் டிஎம் சௌந்தரராஜனை வச்சு படத்துல பாட வைக்கல. ஏன்னா எஸ்பிபி எல்லாம் அதுக்காக தான் உருவாக்குனாங்க. சரி. என்ன அது போல அதுல ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். அவர் நான் தான் அவர் ஒரு வழிகாட்டி மாதிரி இருந்ததா அவ்வளவு சொல்றாரு. வழிகாட்டியா இருந்தீங்கன்னா நீங்களே முதலமைச்சர் ஆயிருக்கலாமே. பிரசாந்த் கிஷோர் கதையாயிடும். ஆ. நான் தமிழ்நாட்டுல முதலமைச்சரை உருவாக்கினேன், அங்க முதலமைச்சரை உருவாக்கினேன், இங்க நீங்க என்னாச்சு இப்ப? சரி. 234 தொகுதியில இப்பயும் நான் விஜய்க்கு சொல்லுகின்ற வார்த்தை, உண்மையான அரசியல் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அட்வைஸ் செய்யறாங்கன்னா நீங்க கூட்டணிக்கு வரணும். இல்லைன்னா 234 தொகுதியிலையும் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் தமிழகத்தில் விஜய் உட்பட